ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இஸ்டர்னா சீட்டு வாங்கிக்க, கூட்டணி பிடிக்கலையா இந்த காசை புடி, டூருக்கு போய் ஜாலியா இரு அப்படின்னு அதிரடி கிளப்பியிருக்காரு. யாருக்கெல்லாம் கூட்டணி பிடிக்கல எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் டோஸ் விட்டு இருக்கிறாரு. கூட்டணி பிடிக்காதவங்களுக்கு எல்லாருக்குமே இதுதான் கதி, ரொம்ப டார்ச்சர் பண்ணீங்கன்னா கட்சியை விட்டு நீக்கிடுவேன் அப்படின்னு அதிரடியை கிளப்பி இருக்கிறாரு. என்ன ஏதுன்னு டீட்டெயிலா டமால் டிமில் பாலிடிக்ஸ்ல பாக்கலாம் வாங்க. சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா இல்ல ரெண்டுக்கு வேணுமா இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா? கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல்? கான்டாக்ட் akermit.com 9384915181. பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் பிரிவு, அன்புமணி பிரிவு அப்படின்னு ரெண்டா உடைஞ்சிருக்கு. இதுல அன்புமணி தரப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்க வகிக்கிறாங்க. யாரு கூட கூட்டணி போகலாம் அப்படின்னு ரொம்ப குழப்பத்துல இருந்தவர் தான் ஐயா ராமதாஸ் அவர்கள். திமுக பக்கம் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாரு. ஆனா திமுக பக்கம் போக முடியல அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மை. டிவிக்குகளை பேச்சுவார்த்தை நடத்தலன்னா டிவிக்கு இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. நம்முடைய அரசியல் அனுபவம் என்ன, அவங்கதான் நமக்கு தலைமைக்கு கீழே வரணும், அவங்க தலைமைக்கு கீழே நம்ம போக கூடாது அப்படின்ற ஒரு பிரச்சனைனால அவங்க என்ன பண்ணல, அந்த கூட்டணிக்கும் போகல. சரி, யாரு கூட தான் கூட்டணி போலாம் அப்படின்னு யோசிச்ச டைம்ல தேர்தலை நிக்கலாமா இல்ல தேர்தலை புறக்கணிக்கலாமா இல்ல சைலண்டா டிஎம்கேக்கு ஆதரவு கொடுக்கலாமா இப்படின்னு ரொம்ப குழம்பிட்டு இருந்தாரு ஐயா ராமதாஸ் அவர்கள். இதனிடையில அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கழகத்தை ஆரம்பிச்சு அதிரடியை கலப்புனாங்க சசிகலா அவர்கள். சரி, சசிகலா அவர்களை கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இவங்க யாரு கூட கூட்டணி வைக்க போறாங்க? விஜய் கூட கூட்டணி வைப்பாங்களா அப்படின்னா விஜய் கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற அரசியல் அனுபவம், ஏன்னா ஜெயலலிதா கூட இருந்திருக்கிறாங்க, அதனால இவங்களுக்கு இருக்கிற அரசியல் அனுபவம் விஜயோட ஒத்து போகுமா அப்படின்னா அது ஒத்து போகாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா எப்படியா இருந்தாலும் சசிகலா அவர்களையும் விஜய் அவர்களையும் ஒன்று சேர்க்க செங்கோட்டையன் அவர்கள் பாலமா இருந்தாரு, அதாவது இந்த ரெண்டு கட்சி கூட்டணி சேர்க்க செங்கோட்டையன் பாலமா இருந்தாரு அப்படின்னு கலை யதார்த்தமா இருந்தது. ஆனா அது ஃபெயிலியரா போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அடுத்தபடியா பாஜக கூட கூட்டணி போவாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா டிடிவி தினகரன் பாஜக மூலியமா தான் அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்காரு, டைரக்டா வைக்கல. சோ அதே பாணியில சசிகலா அவர்களும் பாஜக மூலியமா கூட்டணி வைப்பாங்களா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒத்துக்கல அப்படின்றது ஒரே காரணத்துக்காக அந்த கூட்டணியை விட்டு என்ன பண்ணாங்க, போக முடியல. சோ இப்படியா இருக்கும் பொழுது இவங்களும் தனித்து நிப்பாங்களா, இவங்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு போற வாக்கு வங்கியை சிதைப்பாங்களா அப்படின்னு பார்த்து இந்த டைம்ல தான் திடீர்னு என்ன பண்ணாங்க, விழுப்புரம் தைலாபுரத்துல ஐயா ராமதாஸ் அவர்களை போய் என்ன பண்ணாங்க, சந்திச்சாங்க சசிகலா அவர்கள். அப்பவே என்ன பண்ணதுன்னா பேசப்பட்டிருந்தது, இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு. தேர்தல் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ண உடனே திரும்பவும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, சந்திச்சு கூட்டணியை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த கூட்டணியை விரும்பாத பாமகல இருக்கிறவங்க பல பேர் என்ன பண்றாங்க, போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. இதுல இன்னும் சொல்ல போனா அருள் அவர்கள், ஜி கே மணி போன்றவங்க எல்லாம் இந்த கூட்டணி விரும்பல அப்படின்ற ஒரு காரணத்துக்கு என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க, ஒதுங்கி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பரபரப்பான பேச்சு வந்தது. இதுல அருள் அவர்கள் ஒருபடி மேல போயிட்டு திமுக போய் இணைய போறாரு அப்படின்னு பேசப்பட்டது. ஏன்னா ஆரம்பத்துல இதே பாமகவுல பயணிச்சிருந்த அருள் அவர்கள் இதே ராமதாஸ் ஐயாவுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப பேசி பரபரப்பு எடுத்திருந்தாரு. அன்புமணி அவர்கள் எந்த அளவுக்கு இறங்கி கிரவுண்ட் லெவல்ல இறங்கி விமர்சனம் பண்ணுமோ விமர்சனம் பண்ணாரு, எல்லாம் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களுக்காக. அருள உயிரை கொடு அப்படின்னு ஐயா கேட்டாருன்னா உடனே கொடுத்துருவேன் அப்படின்னு எல்லாம் பேசினாரு. அப்படிப்பட்டவர் தான் அருள் அவர்கள். ராமதாஸ் அவர்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருந்தார். ஐயா ராமதாஸ் அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதுல ரொம்பவே அவருக்கு விசுவாசமா இருந்து உறுதியா இருந்து சப்போர்ட் பண்ணவர் அருளும் ஒருத்தர் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. சோ அதனால திமுக போய் இணைய போறாரு அப்படின்னு பேசப்பட்டது. ஏன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருள் அவர்கள் இந்த கூட்டணியோட அந்த ஒரு தொகுதியில நின்னார்னா நிச்சயமா தோத்துருவாரு அப்படின்றது தான் அருளுடைய எண்ணமா இருந்தது. சோ அதனால திமுக போய் இணைஞ்சு திமுக சார்பா நம்ம தேர்தல் நின்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கே எதிர்த்து நிக்கிறாரு அருள் அவர்கள் அப்படின்னு பேசப்படுது. தகவலும் அப்படிதான் வருது. சோ இதனால ரொம்ப டென்ஷனான ஐயா அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு டோஸ் விட்டு இருக்காரு. இஷ்டம் இருந்தா இந்த கூட்டணி பிடிச்சிருந்தா சீட்டு வாங்கிட்டு எம்எல்ஏ ஜெயிச்சு வாங்க, உங்களை எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும், படுத்திருந்தே ஜெயிக்கிறதுக்கு வித்த கட்டவன் நானு. அதனால நீங்க இந்த கூட்டணி, நீங்க திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அதெல்லாம் விட்டுடுங்க, வன்னியர் வாக்கு என்கிட்ட இருக்கு, உங்களை ஜெயிக்க வைக்கணும் அது எனக்கு தெரியும். அதனால இஷ்டம் இருந்தா சீட்டு வாங்கிட்டு தேர்தலை நின்று ஜெயிச்சுட்டு வாங்க, இல்லையா
டூருக்கு போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, நான் ஏன் எதுக்குன்னு கேட்கவே மாட்டேன். தயவு செய்து இங்க இருந்து மத்தவங்களையும் இந்த மாதிரி பேசி கெடுக்காதீங்க அப்படின்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு டோஸ் விட்டதாகவும் தைலாபுர தகவல் ரொம்ப தெள்ள தெளிவா சொல்லுது. ஏன் அப்படின்னா ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் வன்னியர் வாக்கை எப்படி நம் தன் பக்கம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது முதல்ல இந்த கூட்டணியை நாங்க வந்து பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். முதல்ல இந்த கூட்டணியே தேர்தலில் ஜெயிக்கிற கூட்டணியா, தேர்தலில் வந்து இவங்க ஆட்சேபிக்கிற கூட்டணியா அப்படின்னா கிடையவே கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கும் அன்புமணிக்கும் ஆப்பு வைக்கிற தேர்தல்னா இவங்க கூட்டணி அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை, கலை யதார்த்தம். சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தூர் வாக்குகளை தாம் பக்கம் இருக்குது. அவங்க என்ன பண்ணணும், எடப்பாடி பழனிசாமி போகிற முக்குளத்தூர் வாக்குகளை பிரிக்கணும். வட மாவட்டங்கள்ல வன்னியர்களுக்கு அன்புமணிக்கு போற வாக்க தாம் பக்கம் இழுத்து பிரிக்கணும் அப்படின்றத ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்ல. சோ அதனால வட மாவட்டங்கள்ல நிச்சயமா வன்னியர் வாக்கு ஐயா ராமதாஸ் கிட்ட இருக்கு அப்படின்னா, வன்னியர் சங்கம் அவர்கிட்ட இருக்கிறதுனால வன்னியர் வாக்கு என்ன பண்ணுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஒரே காரணத்துக்காக கூட இருந்த அருள் அவர்கள் போன்றவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. சோ அதனாலதான் ரொம்ப டென்ஷன் ஆகி என்ன பண்ணிருக்காரு ஐயா ராமதாஸ் அவர்கள் செம்மையா டோஸ் விட்டு இருக்காரு. இன்னும் ஒரு படி மேல போயிட்டு தென் மாவட்டங்கள்ல நம்ம சசிகலா அவர்கள் ஒரு 4 வேட்பாளரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வேட்புமனு தாக்கல் ரெடி இருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இல்ல நாளைக்கு எல்லா கூட்டணியும், இந்த பக்கம் நீங்க அதிமுக கூட்டணி கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பியூஷ் கோயல் வந்திருக்கிறாரு, ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல போயிட்டு எல்லாரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஜி.கே. வாசன் போன்றவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் இறுதி ஆயிடும். ஏன்னா அமித்ஷா அவர்கள் எல்லா லிஸ்டும் போட்டு கொடுத்ததுனால பியூஷ் கோயல் என்ன பண்ணுவாரு, எல்லாம் டிக்ளேர் பண்ணிடுவாரு. சோ அதனால இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள திமுக கூட்டணியும் சரி அதிமுக கூட்டணியும் சரி எல்லா கூட்டணியும் பேச்சுவார்த்தை முடிவு பண்ணி வேட்பாளர்கள் பட்டியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அடுத்த வாரத்துல எல்லாம் அவங்க என்ன பண்ணணும், வேட்புமனு தாக்கல் பண்ணணும். சோ இந்த வேலைகள்லாம் இருக்கும் பொழுது இது ரொம்ப ரொம்ப துரிதமா நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போ சசிகலா அவர்கள் 4 வேட்பாளர்களை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க தென் மாவட்டங்கள்ல. இப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, எதிர்ப்பு தெரிவிக்கிற இந்த கூட்டணி சசிகலா ராமதாஸ் அவர்கள் கூட்டணி சேர்ந்து இருக்கிறது ஒரு சிலருக்கு பிடிக்கல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா சசிகலா அவர்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு, இதுதான் இவங்களுடைய பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா நமக்குன்னா வட மாவட்டங்கள்ல வன்னியர் வாக்குன்னு ஒரு சக்தி இருக்கு, தென் மாவட்டங்கள்ல தான் அவங்களுக்கு சக்தி இருக்கு. அதனால இந்த கூட்டணி எப்படி இணைஞ்சு இது பண்ண, வட மாவட்டங்கள்ல சசிகலா அவருக்கு எத்தனை வாக்கு சதவீதம் இருக்கு அதை காட்டுங்க பாப்போம் அப்படின்னு தான் அருள் போன்றவர்களுக்கு பல கேள்விகள் இருக்கு. சோ இதனாலதான் இந்த கூட்டணி இங்க செட் ஆகாது அப்படின்னு அருள் போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தைலாபுர தகவல் ரொம்ப தெள்ள தெளிவா சொல்லுது. சோ அதனால டென்ஷனான ஐயா அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு லெப்ட் ரைட் வாங்கி டோஸ் விட்டு இருக்காரு. இஷ்டம் இருந்தா தேர்தலில் நில்லுங்கப்பா, சீட்டு வாங்கிக்கோங்க, தயவு செய்து என்ன டென்ஷன் பத்தாதீங்க. ஆல்ரெடி என் பையன் வந்து நான் பண்ணிருக்காப்பல பயங்கரமா டென்ஷன் ஏத்திட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில போயிட்டா போல, என்னையும் வந்து நான் பண்ணீங்க டென்ஷன் பண்ணாதீங்க. இஷ்டம் இருந்தா சீட்டு வாங்கிக்கோங்க, இல்லையா ஜாலியா டூரு போயிட்டு சுத்திட்டு வாங்க, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். தயவு செய்து இங்க இருந்து பல வேலைகளை கெடுக்காதீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்கதா ஒரு தகவல் இருந்திருக்கு. ஆக மொத்த சசிகலா ராமதாஸ் கூட்டணி அவர்கள் ஒண்ணு சேர்ந்தது இவங்களுக்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கலாம், ஆனா கூட இருக்கிற மற்றவர்களுக்கு பிடிக்கல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆனா சசிகலா டீம்ல இந்த அதிருப்திகள் வந்து எழும்பவே இல்லை, ராமதாஸ் ஐயா டீம்ல தான் எழும்பி இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு மீனவர் அமைப்பு இந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் இன்னொரு கூடுதலான ஒரு விஷயமா இருக்கு. இன்னும் பல அமைப்புகள், சின்ன சின்ன அமைப்புகள், பல கட்சிகள்லாம் வரும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. இன்னும் காலங்கள் இருக்கு, பார்க்கலாம் இந்த கூட்டணி எப்படி போகுது, எப்படி எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐயா ராமதாஸ் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு டோஸ் விட்டு இருக்காரு. இஷ்டம்னா சீட்டு வாங்கிக்க, இல்ல ஜாலியா ஊரு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, டோஸ் விட்டு இருக்காரு. இதை பத்தியோட கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.